எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்தரிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாத்திரர் நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திரர் நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். இந்த புது நாளுக்காக உமக்கு நன்றி, இந்த புதிய நேரத்துக்காக நன்றி. காலைதோறும் அது கிருபைகள் எங்களுக்கு புதியதாக இருப்பதற்காக நன்றி. எங்களையும் ஒரு பொருட்டாக நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி. எங்களோடு பேசுகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி அப்பா. எங்கள் மூலமாய் பேசுகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி அப்பா. சோத்தரிக்கிறோம். இப்பொழுது இந்த செய்தியை யாரெல்லாம் தாகத்தோடு கேட்டுக்கொண்டு இருக்காங்களோ எல்லாரோடும் நீங்கள் பேசுங்கப்பா. நாங்கள் ஒருமித்து உமது நாமத்தை உயர்த்த கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நீ நல்லவர், நீர் வல்லவர், நீ துதிக்கப்படத்தக்கவர், நீ சோத்தரிக்கப்படத்தக்கவர். மகிமை உமக்கு, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். மகிமை உமக்கு, புகழ்ச்சி உமக்கு. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஏத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க. உம்மை துதிக்கிறோம் தேவனே. உமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நேரத்தில் நாம் தியானிப்பதற்கு எடுத்த வசனம் நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம். நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். இசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து. இன்றைக்கி நமக்கு கொழுமையானதுன்னா என்னது? கொழு 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 கொழுப்பு உள்ளது கொழுமையானது இல்லையா? கொழுப்பு உள்ள பதார்த்தங்கள் என்னதெல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த செய்தி, ஆனால் வேதம் எதை தான் சொல்லுது. கொழுமையானதுன்னா என்னது? கொழுப்பாக இருக்குது. பிரியாணி, மட்டன், சிக்கன், எண்ணெய் பண்டங்கள். மதுரமானதுன்னு என்னது? மதுரம் என்றால் என்ன? இனிப்புன்னு அர்த்தம். ஸ்வீட், ஸ்வீட்டு, தேன், சீனி, இனிப்பு பண்டங்கள், இனிப்பு எல்லாமே இனிப்பு. சுகர் 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 அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம அரிசி சாப்பாடுலே நிறைய கார்போஹைட்ரேட் இருக்குது, அதே சுகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி அதெல்லாம் எல்லோரும் நம்மளை இப்போ இந்த செய்தியை கேட்கிங்க. ஒரு 60 வயசுக்கு பிறகு மேலே உள்ளவங்களாக இருக்கீங்க. உங்களை இதெல்லாம் சாப்பிட விடுதாங்களா உங்கள் வீட்டில் உள்ளவங்க? பிரியாணி தினமும் நீங்கள் பிரியாணி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு தருவாங்களா? உங்களுக்கு ஆசை இருக்கலாம். இனிப்பை பார்த்த உடனே கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இந்த ஹனியை பார்த்த உடனே ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் கொஞ்சமாவது சாப்பிடணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் உள்ளவங்க, நம்ம டாக்டர்கள்,
நம்மளை சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. உங்களுக்கு சுகர் வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாள் இருக்கணும்னா இதை சாப்பிடாதங்க. எண்ணெய் தொட்டக்கூடாது, எண்ணெயிலே தாளிக்கவே கூடாது. பிபி உங்களுக்கு ரொம்ப ஹையாக ஏறிடும். இன்னும் மட்டன்லாம் சாப்பிட்டீங்கன்னா மட்டனை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அப்படி தான் இன்றைக்கி இருக்குது. உங்களை பார்த்தோன்னே சிரிப்பாக இருக்கும். இப்போ கையெல்லாம் உங்களை தூக்க சொல்லலை. தூக்க சொன்னால் சுகர் எத்தனை பேருக்கு இருக்குன்னா அத்தனை கையும் உயருது. எத்தனை பேருக்கு பிபி இருக்குன்னா அத்தனை கையும் உயருது. இது இந்த நிலை அவல நிலை இன்றைக்கி நம்ம நாட்டில் நம்ம தேசத்தில் காணப்படுறதை நம்ம பார்க்கோம் இல்லையா? பொய்யா இல்லையா? சுகர் 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 எங்கே பார்த்தாலும். இது எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை தருது. தேவாதி தேவன் சொல்கிறாரு, கர்த்தாதி கர்த்தர் சொல்கிறாரு, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம். அதுக்கு பதிலாக போய் கொழுமையானதை சாப்பிடு, மதுரமானதை குடி. நம்ம ரொம்ப கிறிஸ்துவின் மார்க்கம் ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிது. நம்ம ரொம்ப காம்ப்ளிகேஷன் போட்டு மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காதுங்க. திறந்த மனதோடு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வேதவசனத்தை தூக்கி சந்தோஷத்தோடு நம்ம என்ன செய்வோம்? வேதவசனத்தை நம்ம படிப்போம். அது ஒரு பால். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நம்ம தாகம் இருக்கணும். வேதவசனத்தை நல்லா ஓடி 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 படிக்கணும். அந்த வசனங்களை அப்படியே சின்ன பிள்ளைகிட்ட நீ என்ன சொன்னாலும் என்ன செய்யும்? ஏற்றுக்கணும். இப்போ உள்ள பிள்ளைகள் அதுலேயும் விளைஞ்சி போச்சு. நான் அதை பற்றி பேசலை. ஆனால் நம்ம கூட கம்பேர் பண்ணும்போது அது அப்படி நல்லா தான் இருக்குது. நம்ம அதை வளர்க்க விதம்தான் தப்பாக. நம்ம வீட்டில் அம்மாவும் அப்பாவும் 24 மணி நேரம் செல்லை தூக்கி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் வேலையே இப்போ அப்படி ஆகிப்போச்சு இல்லையா? வாட்ஸ்அப் பார்க்க வேண்டியிருக்கு. திடீர்னு சொல்லி கூகுள் மீட் போட்டு வச்சுருவாங்க. திடீர்னு சொல்லி நீ அந்த டீம் மீட்டுக்கு வந்துடணும். நம்ம பார்க்காம இருந்தோம்னா நம்ம கலந்துக்கொள்ள முடியாது. அப்புறம் நம்மளை மேலதிகாரிகள் சத்தம் போடுவாங்க. அதனால் 24 மணி நேரம் செல்லை தூக்கிட்டு போகக்கூடிய வேலைக்கெல்லாம் நமக்கு வந்துட்டோம். ஊற்று பார்க்க அப்பா ஒரு பக்கம் செல்லு, அம்மா ஒரு பக்கம் செல்லு, பிள்ளை என்ன செய்யும்? அது எட்டி பார்க்கும். அப்புறம் அது தனக்கில் வச்சுக்கிடும். இப்போ நிறைய பிள்ளைகள் செல்லு இருந்தால் தான் சாப்பிடுது. அதை பெருமையாக வேறு அந்த தாய்மார் சொல்லுவாங்க. கேட்டிங்களா அக்கா, செல்லில் ட்ராமா போட்டு விட்டாதான், செல்லில் பாட்டு போட்டு விட்டாதான் என் பிள்ளை என்ன செய்வா? சாப்பிடுவா. என்ன செய்ய மற்றபடி சாப்பிடவே மாட்டேங்கி, எப்படியாவது சாப்பிட்டு போட்டுமேன்னு சொல்லி நம்ம கொடுக்க நிலையில் இருக்கோம். அந்த காலம் காக்கா உருண்டை, கொக்கு உருண்டை, கோழி உருண்டை அப்படின்னு நம்ம என்ன செய்துக்கிட்டு இருந்தோம்? சாப்பாடு அம்மா நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணி நல்ல சந்தோஷத்தோடு நேரம் இருக்கும் அம்மாவுக்கும். இப்போ எந்த அம்மாவுக்கும் நேரம் இல்லை, அப்பாவுக்கும் நேரம் இல்லை. எந்திர வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? பரபரப்பு. எதை போய் அடைய போகிறோமோ தெரியலை. ஒரே பரபரப்பு தான், ஒரே ஓட்டம்தான், ஒரே சாட்டம்தான். அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக நம்ம நினச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நிறைய பேருக்கு தேவ சமூகத்தில் காலையில் உட்கார நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை. எல்லாம் அப்படி பரபரப்பு செய்திகளை அப்படி சட்டியை போட்டு பெட்டியை கொண்டு சட்டியில் ஏதோ போட்டு ஏதோ பண்ணி அப்படி 24 மணி நேரமும் டைட்டாகவே நம்மளை வச்சுக்கிட்டு மாதிரி வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்படி தான் பரபரப்பாக இருந்தாங்க ஒரு அம்மா, மார்த்தாள் அம்மா. அவங்க என்ன செய்ய முடியலை? கர்த்தர்கிட்ட பாராட்டை பெற முடியவில்லை. நல்லது, உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்குவேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி அப்படிங்கார். இந்த பாராட்டை பெற முடியலை. தேவையானது ஒன்று தாம்மா. மரியாள் தான் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை எடுத்துக்கிட்டா. அவள் என்ன செஞ்சா? சின்ன பிள்ளை மாதிரி கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்தா. இன்றைக்கி நம்ம நினைக்கும் 4 மணிக்கு எழும்பினாலும் அப்பவும் பரபரப்பு என்ன செஞ்சிருது? வந்துடுது. 5 மணிக்கு எழும்பினாலும் பரபரப்பு தான். சரி, நம்ம இருப்போம் ஒரு 4 to 5 மணி வரைக்கும் தேவ சமூகத்தில் இருப்போம். அதுக்கப்புறம் 5 மணிக்கு பிறகு வேலையை பார்க்கணுங்கிறதுக்கு இல்லை. 4 மணிக்கு எழும்பினோடனே சரி ஒரு சின்ன அரிசியை மட்டும் அடுப்பில் வச்சுட்டு வரேன்னு அம்மா போகிறாங்க. பிறகு அதுக்குள்ளே சைட் ஒர்க்ஸ் அப்படி வருது. அப்புறம் அங்கே தான் பார்க்குது, இங்கே பார்க்குது இல்லை. உள்ளான மனுஷனை பட்டினி போட்டுறோம்.
இந்த மதுரமானதை குடித்து கொழுமையானதை புசிக்கிறது உள்ளான மனுஷனையும் சேர்த்து தான் சொல்லுதேன். வெளியான மனுஷனுக்கு நான் லிட்ரலாக சொல்லுதேன். என்னென்னா வேதவசனம் சொல்லுதுன்னா பொய்யா சொல்லாது. சாப்பிடு, சுகர் இருக்காதவங்கெல்லாம் சாப்பிட்றாதுங்கப்பா, நீங்கள் இப்படி இருக்கவங்கெல்லாம் சாப்பிட்றாதுன்னு வசனம் சொல்லலை. சொல்லுது தேனை குடி மிகுதியாய் சாப்பிடாத, கொஞ்சமாக சாப்பிடு, தேன் உன் கண்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுதார். வயிற்றுக்கு பிளவீனம் நேரிடாதபடி கொஞ்சம் திராட்சை ரசத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுதார். நல்லா திருப்தியாக என்ன செய்யி சாப்பிடு அப்படின்னு சொல்லுதார். இன்றைக்கி நமக்கு அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, பிரியாணியை சாப்பிட்றாத, எண்ணெயை சாப்பிட்றாத. அன்றைக்கி கொளுத்த கன்று அடித்து தான் ஆபிரகாம் தூதர்களுக்கு விருந்து அளிக்கதை பார்க்கும். யோபுவின் பிள்ளைகளுக்கு விருந்து நல்லா அடித்து என்ன செய்தாங்க கொடுக்கதை நம்ம பார்க்கோம். இயேசு கிறிஸ்துவும் நல்ல மீன் எடுத்து நல்லா பிள்ளைகளுக்கு என்ன செய்தார் சாப்பாடை கொடுக்கார். அந்த மனம் திரும்பிய மைந்தன் அவன் வரும்போது அவங்க அப்பா என்ன செய்தாராம், கொழுத்த கன்று அடித்து சாப்பாடு போட்டாராம். கொழுப்பாக இருக்க சாப்பாட்டை கொண்டு போய் கொடுத்தாராம். சிலருக்கு கொழுப்பே பிடிக்காது, அவங்கள விடுங்க, சாப்பிடலாங்க. அவங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிடுங்க, ஒன்றுமே செய்யாது, நிச்சயமாக ஒன்றும் செய்யாது. வசனம் சொல்லுது, நான் சொல்லலை. கொழுமையானதை பிடித்து மதுரமானதை இனிப்பே சாப்பிட்றாதப்பா. எவ்வளோ ஒரு சுகர்னு சொல்லி நம்மளை கொண்டு போய் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆண்டவர் சொல்லுவார், நீ சாப்பிடு, ஸ்தோத்திரத்தோடு சாப்பிடும்போது எல்லாம் உனக்கு அதில் தீட்டுக்கள் இருந்தாலும், எல்லா தீய சக்திகள் தீய காரியங்கள் இருந்தாலும் எல்லாம் நன்மையாக என்ன செய்யும், மாறும். அதனால் நல்லா சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்ல வச்சிருக்கு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். நான் இந்த வசனத்தை நிறைய நேரம் எடுப்பேன், நிறைய நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இந்த முன்னால் உள்ளது எனக்கு கண்ணே திறக்கப்படலை. கொழுமையானதை புசி, மதுரமானதை குடி, கொழுமையானதை புசி, மதுரமானதை குடி. ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல ஆண்டவரே நான் சாப்பிடுதேன்ப்பா, அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் அப்படிங்கார். இன்றைக்கி ஆகாரம் ரொம்ப முக்கியம், நம்ம குடிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து தருவார். கர்த்தருடைய கை நம்ம மேலே பட்டுதுன்னா நமக்கு அந்த ஆகாரத்தில் குறை இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. அதனால் சிலர் சும்மா எதை கிடைச்சாலும் எங்கே வாங்கினாலும் எந்த கடையில் வாங்கினாலும் சாப்பிடுறத ஒரு அரை செகண்டு ஏசப்பா ஸ்தோத்திரம் அந்த ஆகாரத்துக்காக, எனக்கு இது உள்ளே போய் எனக்கு தீமை செய்யக்கூடாது, நன்மையை செய்யட்டும்னு சொல்லி பாருங்கள். நிச்சயமாக அந்த எந்த கல்லை போட்டாலும் கரையிற வயசும்பாங்க. 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவானாம். 100 வயதுக்கு மேலே உட்காரவங்களும் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அனைவரும் வாலிபர்கள் தான். கல்லை போட்டாலும் கரைஞ்சி போயிடும். சாவுக்கு ஏதுவானவைகளை குடித்தாலும் அது என்ன செய்யாது, ஒன்றும் செய்யாது. நீங்கள் சாப்பிடு வயிற்றுக்குள்ளே போகிறது ஒன்றும் தீட்டுப்படுத்தாது மனுஷனேன்னு சொல்கிறார். நம்ம வாயில் பேசுறது தான் தீட்டு. என்ன வார்த்தைகள், என்ன கொடூர வார்த்தைகள், ஈட்டியை குத்துறது போல மோசமான வார்த்தைகள், அது எல்லாத்தையும் துரத்திக்கு போடுவோம். நம்ம உண்மையில் சொல்லுதேன், மதுரமானதை குடிக்க அந்த பாடகர்களுக்கு இது கொடுப்பாங்க டிப்ஸ், எப்படி ஹவு டு சிங் ஸ்வீட்லி, ஹவு டு மேக் யுவர் வாய்ஸ் ஸ்வீட், இனிமையாக பாடுவது எப்படி, உன் குரல் வளத்தை பேணுவது எப்படின்னா அதிமதுரம். பேர என்னது, மதுரம்னாலே இனிப்பு, அதிமதுரம்னா மிகுந்த இனிப்பு. அதிமதுர பட்டையை சாப்பிடு, ஒரு சின்ன பட்டையை இடித்து வாயில் போட்டுக்கோ, உன் குரலும் இனிமையாகும். கொஞ்சம் தேன் குடிச்சிக்கோ, உன் குரலும் இனிப்பாகும். ஒருவேளை இந்த கசப்பாக சாப்பிட்டு தான், இந்த துவர்ப்பாக சாப்பிட்டு தான் அநேகருடைய வாழ்க்கை இப்படி ஆயிட்டோன்னு நான் நினைக்கேன். இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே. நீங்கள் ஐயோ டாக்டர்கள் சொல்கிறதுக்கு இவா யாரப்பா, இவா ஒரு மாதிரி பேசுதாலே நினைக்கலாம். எனக்கு தெரியாது, நானே இதை ஃபாலோ பண்ணணும்னு வச்சுருக்கேன். நிச்சயமாக நமக்கு ஒன்றும் செய்யாது. கர்த்தர் சொன்னால் நிச்சயமாக ஒன்றும் செய்யாதுப்பா. அவர் சொன்னதை சாப்பிடாதனால தான் நம்மளுக்கு கண்ட வியாதிகளும் வருது. நல்ல வேலைகளை செய்வோம். தேவன் நம்மளுக்கு தந்த கை கால்களை சும்மா முடக்கிட்டு
4 மணிக்கு எழும்பி ஜெபிக்கணும். 3 மணிலேருந்தே கர்த்தருடைய நேரம்தான். நல்லா தூங்கிடணும். நைட்டு காலையில் எழும்பி கர்த்தரை துதிச்சு கைதட்டி என்னது பேரோசை உள்ள தாளத்தை வச்சு கைதொட்டி நமக்கு பாட சொல்லியிருக்காரே அப்பா. நல்ல இனிப்பு சாப்பிடுவோம், நல்லா கொழுமையானதை புசிப்போம், நல்ல வேலைகளை செய்வோம், கர்த்தருக்குன்னு ஓடுவோம், கர்த்தருக்குன்னு காத்திருப்போம். கர்த்தருக்குன்னு காத்திருக்கும்போது நம்ம ஓடினாலும் இளையப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். நம்ம அப்பாவும் சோர்ந்து போகவும் இல்லை, இது பண்ண நல்லா ஹை எனர்ஜெட்டிக்காக நம்ம என்ன செய்வோம் இருப்போம். நம்முடைய முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் சிறப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். முன்மாரியை காட்டிலும் பின்மாறி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அழகாக தேவன் பொழிய பண்ணுவார். முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமே. உண்மையை சாப்பிடக்கூடாது, எங்கூடி புஷ்டியாக இருக்குது. மாத்திரையை சாப்பிட்டுட்டு புஷ்டி கிடைக்குமா, பலன் கிடைக்குமா? டு சம் எக்ஸ்டென்ட் இருக்குது. விட்டமின் மல்டி விட்டமின் மாத்திரைகள் இதெல்லாமோ நம்ம சாப்பிடலாம் டு சம் எக்ஸ்டென்ட். ஆனால் நம்ம தேவன் சொன்ன சாப்பாடுகளை என்ன செய்வோம், சாப்பிடுவோம். நிச்சயமாக நம்ம நல்லா இருப்போம், நம்ம நல்லா சந்தோஷமாக இருப்போம். அப்போ தான் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும். புஷ்டியாகும் நம்ம எலும்பு, அதை அப்சர்வ் பண்ணிக்கொள்ள கிருபையை தேவன் நமக்கு என்ன செய்வார், தருவார். அதனால் எல்லோரும் 100 வயசு கீழே தான் இருக்கும். 100 வயசு கீழே எல்லாரும் அக்கார்டிங் டு த பைபிள் இளைஞர்கள் தான், வாலிபர்கள் தான். அதனால் வாலிபர் கூட சோர்ந்து போவாங்களாம், கர்த்தருக்கு காத்திருக்கும் என்ன செய்ய மாட்டாங்களாம், சோர்ந்து போக மாட்டாங்களாம். அதனால் இப்போ என்ன சொன்னால் எல்லாத்தையும் தூர தூக்கி என்ன செஞ்சுருங்க, ஒதுக்கி வச்சுருக்க. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களையும் தூக்கிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓடுகிறேன் நான், ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான், ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்கு எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். என் ஆசையெல்லாம் ஏசுதானே, என் ஆசையெல்லாம் ஏசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, அவர் சிரித்த முகத்தை தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த பாதையிலே நான் ஓடுகிறேன். பாடுங்க. ஜீவ பாதையிலே நான் ஓடுகிறேன். எலியாவே, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கேட்டுக்கிட்டு இருக்க இல்லையா? போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கிடுங்க, எங்கள் அம்மா அப்பாவோடு நானும் சேர்ந்து வந்துடட்டும். கடந்த மாதத்தில் ஒரு அம்மா 50 வயசு இருக்கும், 45 வயசு இருக்கும், அந்த ஐயா இறந்து போனார். அந்த அம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, துஷ்டி கடவுளே என்னைய அவங்க கூட எடுத்துகிட்டு போயிரு, சாமியே என்னைய எடுத்துகிட்டு போயிரு. இல்லைம்மா, நீ உட்காந்து கனி கொடுக்கணுமா, உன் பிள்ளைகளுக்கு நீ தேவை, இயேசுவாயி எனக்கு நீ தேவை, உன்னுடைய சேவை எனக்கு தேவை. இரு, துதி, பாடு, பலப்படு, வல்லமையில் எழும்பு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதெல்லாம் உண்மையான சத்தியங்கள், மெய்யான சத்தியங்கள். நம்ம தான் சோர்ந்து போயிருந்தோம். சூழ்நிலையை பார்த்து அது எப்படி இருந்துட்டு போட்டுமே, அது எவ்வளோ பெரிய புயல். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பிஞ்செய தோணியோடு பாதுகாத்த அன்பை என்னும் பாடுவேன், ஆர்ப்பிஞ்செய தோணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே,
என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவே. பாடுங்க. என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புனித இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் இன்னும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். இயேசுங்க நாமத்தை கேட்டாலே இன்பம் பிறக்குது, சந்தோஷம் உண்டாகுது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த தேவனை நான் உயிரோடு இருக்குமளவும் என் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உன்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறக்காதம்மா, ஒரு நாளும் மறக்காத. நல்லா சாப்பிடு, நல்லா குடி, நல்ல சந்தோஷமாயிரு, நல்லா உன் தலைக்கு எண்ணெயை பூசி, நல்ல ட்ரெஸ் அணி. உன் வஸ்திரம் அழுக்காக செய்யக்கூடாதான் இருக்கலாம். யோசுவாங்கவனுக்கு வஸ்திரம் அழுக்கு வஸ்திரம் இருந்தது. ஆண்டவர் வஸ்திரத்தை மாற்றுதார், துதியின் வஸ்திரத்தை தாரார். நல்ல துதி. உன் சாரி பேர் என்னது? ஸ்தோத்திரம். இந்த சாரியை கட்டின உடனே எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, லெட் காட் பி க்ளோரிஃபைட். ஆண்டவரே நீர் ஸ்தோத்தரிக்கப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. என் வாயிலிருந்து எப்பொழுதும் துதியும் ஸ்தோத்திரமும் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். துதியின் உடையை போட்ட உடனே கட 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 கடன்னு அந்நிய பாஷையில் என்ன செய்யும்? அப்படி போகணும். காலையில் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு எல்லா நகைகளெல்லாம் போட்டுட்டு புன்னகை இருக்கா? ஆமாம், எப்போ பார்த்தாலும் நான் சிரிப்பேன், எப்போ பார்த்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். சிலர் கேட்பாங்க, சூடு இல்லையா, சொரணை இல்லையா? ஆமாம், எனக்கு சூடும் கிடையாது, சொரணையும் கிடையாது. எனக்கு எரும மாட்டு தோல். நீ பேசுகிற ஈவில் மோசமான வார்த்தைகளெல்லாம் அப்படியே நீ என்ன வேகத்தில் அம்பை எரிஞ்சு அதே வேகத்தோட உன்கிட்ட தான் திரும்பி என்ன செய்யும்? வரும். ஏன் என்னது ரிசீவ் அண்ட் பாஸ் இட் ஆன் அப்படிம்பாங்க. நான் என்ன சொன்னேன், ரிசீவ் கூட இந்த காற்றுல வாங்கி அப்படியே உள்ளே கொண்டு வந்து விடணுமா? இந்த மண்டைக்கில் எதுக்கு இந்த இதெல்லாம் கண்ட கழுதைகளையும் நம்ம உள்ளே கொண்டு விடுதோம்? நோ, வேண்டாம். அதுக்கு மாறா தேவ வார்த்தை. அவங்க பண்ணுத எந்த காரியம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்கவே வாய்க்காது, வாய்க்கவே வாய்க்காது. உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் கூட்டம் கூடி வந்தாங்களோ அவங்க என்ன செய்வாங்களாம்? அப்படியே உன் காலடிகளை எல்லாரும் அமைதியாக வந்து என்ன செய்வாங்க? நிற்பாங்க. ஜெயிக்க மாட்டாங்க, மேற்கொள்ள மாட்டாங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கார். சாதாரண பராக்கிரமசாலி இல்லை, பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். எனவே நம்ம என்ன செய்யும்? உனக்கு தெரிஞ்செல்லாம் சோத்திரம் தானே பண்ண தெரியும். இப்போ ஆட்டுக்கு சோத்திரம் பண்ணு, துதிச்சுக்கிட்டே இரு, அதுவே உனக்கு பலன். பார்த்தீங்களா? நெகேமியா 8:10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். ஒரு தடவை பார்க்கும், குழந்தைகள் பாலகர் வாயினால் என்ன செய்தாராம்? குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கார். குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணுகிற தேவன் நம்முடைய பெரிய தேவன். துதி உண்டு பண்ணுவார். அந்த துதி தான் நமக்கு பலன். சோர்ந்து போக மாட்டோம், கூன் போட மாட்டோம். கண்ணு நல்லா வயசான பிறகும் கண்ணு தெரியும், கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். கர்த்தர்கிட்ட கேட்கணும். இப்போ எனக்கெல்லாம் கண் பார்வை குறையுது போல் தெரியுது. 10 வருஷத்துக்கு முந்தைய கண்ணாடியை போட்டுக்கிட்டு தான் நான் வசனத்தை எடுத்திருக்கேன். இப்போ என்னால் இந்த வசனத்தை ஓரளவு பெரிய பைபிள் வச்சுருக்கேன், என்னால் வாசிக்க முடியுது. நான் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆண்டவரே எனக்கு தெரியாது, நான் குட்டி குட்டி எழுத்த கூட நான் கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, இப்படி நீங்கள் கூர்ந்து பார்த்து கண்ணு கெட்டு போயிருமே அப்படின்னு. நான் அவங்ககிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேன். எனக்குள்ள கர்த்தர் என்ன செய்தார்? இருக்கார். அவர் என்னுடைய கண்களை பிரகாசிப்பிக்கிற தேவன். கண்ணானது சரீரத்தின் விளக்கு, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீருங்க. அப்போ கண்ணு என்ன செய்வார்? நிச்சயமாக ஏற்றுவார். 37 எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் பார்க்கும். அதான் நான் கன்சிடர் பண்ணுத மிகப்பெரிய அற்புதம் வேதத்தில் இருக்குன்னு கன்சிடர் பண்ணுத அற்புதம் நான் கன்சிடர் பண்ணுதேன். ஏன்னா
ஒரு சேனைங்கும் போது லட்சக்கணக்கில் இருப்பாங்க. லட்சக்கணக்கான எலும்புகள் சிதறடிக்கப்பட்டு எங்கெல்லாமோ பள்ளத்தாக்கில் கிடக்கு. ஒரே சுடுகாடு, எலும்பு சுடுகாடு, ஃபுல்லாக எலும்புகள் கிடக்கு. ஆனால் கண்ணு புதுசு, நாக்கு புதுசு, பல்லு புதுசு, உள்ளுறுப்புகள் புதுசு, எல்லாம் ஈரப்பதம் உள்ளது. பண்ணி ஒரு சாதாரண ஒரு நோஞ்சாங்குச்சி மாதிரி இல்லை, அது ஒரு குச்சி இல்லை, ஒரு ஆள் இல்லை. நல்லா சேனைக்கு போகணும், யுத்தத்துக்கு போகணும். யுத்த வீரர்கள் எப்படி இருப்பாங்க, எவ்வளோ வலுப்பெற்ற சரீரம் இருக்கும் இல்லையா? அவ்வளவு சரீரம், 1 2 இல்லை, லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸ், யுத்த வீரர்கள். இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு காஞ்சி போன, வறண்டு போன, தீஞ்சு போன எலும்பு உடஞ்சி போய் செதறி கிடக்கு. கரெக்டாக அப்படி தன் ஆவி வந்துச்சான், கர்த்தருடைய ஆவி வந்துச்சான். இன்றைக்கி செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்க உங்கள் மேலே தேவ ஆவியானவர் இறங்கட்டும், உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கட்டும், உங்கள் வேலை செய்த இடத்துல இறங்கட்டும், உங்களுடைய பலவீனமான இடங்களில் இறங்கட்டும், உங்கள் பிரச்சனையில் இறங்கட்டும், உங்கள் கடன் பிரச்சனையில் இறங்கட்டும். சிலர் நான் செத்து போயிடலாம் போல் இருக்குன்னு நினைக்கிங்க, இறங்கட்டும். தேவ ஆவி இறங்கும் போது நீங்கள் துதிக்கும் போது தான் அந்த ஆவியானவர் இறங்குவார். நல்ல இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிற ஒரே ஒரு காரியம், வாயை திறந்து விரிவாய் திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, யூ கேன் சேஞ்ச் திஸ் கைண்ட் ஆஃப் பேட் events, பேட் மொமெண்ட்ஸ், பேட் திங்ஸ், பேட் சிச்சுவேஷன், வாட் எவர் இட் மேபி, எல்லாத்தையும் அப்படி அப்சைட் டவுனாக மாற்றிக்கிற தேவனாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நிச்சயமாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். மகிழ்ச்சி உங்களால் முடியாது. ஆவியின் கனியோ சந்தோஷம். ஆவியை பெறுங்க. தாகமுள்ளவன் மேல் என் ஆவியையும் வறண்ட நிலத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேங்கார். தாகத்தோடு இருக்கும்போது அந்த ஆவியை ஆண்டவர் உங்கள் மேலே ஊற்றுவார். அந்த ஆவியை ஊற்றும் போது சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷமாக இருக்கும்போது சங்கீதம் பாடுவீங்க. சங்கீதம் பாடும்போது அதுவே உங்களது பலனாக இருக்கும். எல்லா சூழ்நிலையும் தூக்கி சாப்பிட்டுட்டு மேலே பறப்போம். உயர என்ன செய்வோம், பறப்போம். உன்னதத்தில் என்ன செய்வோம், நடமாடுவோம். மதுரமானதை குடிப்போம். அன்றைக்கி சுகர் இருக்காது. இன்றைக்கி விசேஷமாக அதான் செய்தி. சுகர் போகிறதுக்கே மதுரமானதை குடின்னு தான் வசனம் சொல்லுது. பிபி போகணுமா, கொழுமையானதை சாப்பிடு. கர்த்தருக்குள்ளே எலும்பு. தைரியமாய் வார்த்தைகளை பேசி, சாவுக்கு எதுவானதை புசித்தாலும் எனக்கு ஒன்றும் செய்யாதே ஆண்டவரே, இது எனக்கு விளக்க இல்லை, நான் இது உங்கள் கையில் தாரேன். அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து நீங்கள் கொடுங்கப்பா, இதை பெருக பண்ணுங்க, இதை ஆசீர்வதிங்க, இதில் உள்ள எல்லா கிருமிகளையும் எனக்கு கொன்று கொடுங்க. நான் எழும்புவேன். இந்த சரீரம் உங்களுக்குரியது, உங்களுக்காக நான் ஓடுவேன். சோர்ந்து போயிருக்கிற ஜனங்களை தைரியப்படுத்துவேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்திறோம். எங்களோடு பேசின காரியங்களுக்காய் நன்றி. சோர்ந்து போயிருக்கிற எங்களுடைய அருமையான பிள்ளைகளை எழுப்புங்கப்பா. மகிழ்ச்சியாக இருக்கட்டும். எனக்கு சுகர் வந்துட்டு, எனக்கு பல்லு போயிட்டு, எனக்கு கண்ணு போயிட்டு, என்னுடைய கிட்னி போயிட்டு, நான் இது உட்காந்து என்னது டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அந்த மாதிரி வியாதி, என் இருதயத்தில் அப்படி பிரச்சனை, இப்படி பிரச்சனை, நான் பிழைப்பேனா, நான் உயிர் பெறுவேனா, வேதனையோடு இருக்க எல்லா சகோதர சகோதரியுடைய கருத்தில் தருகிறோம். எல்லாருக்கும் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுப்பீராக. மதுரமானதை குடிக்கட்டும்ப்பா, கொழுமையானதை சாப்பிடட்டோப்பா. ஒன்றுமில்லாதவர்களுக்கு தங்களது பங்குகளை அனுப்பட்டும் ஆண்டவரே. கஷ்டப்பட்ட ஜனங்கள் மீது கண்களை வைக்கட்டும் அப்பா. எழும்பட்டும் எழும்பட்டும் எழும்பட்டும். மகிழ்ச்சியாக இருப்பதே பலன் என்றீரே, மகிழ்ச்சியை கொடுங்க. உன்னத பலனால் நிரப்புங்க. எல்லா துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம்மை அளவற்று ஆசீர்வதிப்பார். ஆமேன்.